எல்லோருக்கும் வணக்கம். ஜனவரி 14 அன்று பிறந்தநாள் காணும் கழக ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களின் அரசியல் வாரிசு, தொண்டர்களில் ஒருவர், தொண்டர்களின் தலைவர், என்றுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளுக்கு தோழனாக இருக்கும் என்கின்ற பேச்சிற்கு ஏற்ப கிருஷ்ணா நதிநீரை திறந்துவிட மாட்டேன் என்று அன்று ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களிடத்தில் நேரடியாக அன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக சென்று அந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி முடித்து தான் அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வருவதற்கு முன்பாகவே கிருஷ்ணா நீரை திறந்துவிட வைத்த ஒரு உத்தம தலைவர், விவசாயிகள் போற்றக்கூடிய, விவசாயிகளினுடைய நண்பனாக இருக்கக்கூடிய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் 9 ஆண்டு காலமாக பூட்டி கிடந்த வாடிவாசலை திறந்துவிட்டு இன்று ஜல்லிக்கட்டு தமிழகத்திலே நடக்கிறது என்றால் அந்த தமிழ் இனத்தினுடைய அடையாளத்தை மீட்டு கொடுத்த ஒரு உயரிய தலைவர், ஜல்லிக்கட்டு நாயகர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே தொடர்ந்து 10 ஆண்டு காலம் நிதியமைச்சராக இருந்த வரலாறும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களையே சேரும். ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தாரக மந்திரம், எனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டாம், கட்சிக்கு விசுவாசமாக இருங்கள். என்றும் அம்மா அவர்களுடைய புகழ் பாடக்கூடிய முதல் தொண்டனாக நான் இருப்பேனே தவிர தலைவன் என்கின்ற அகங்காரம் என்றும் என்னிடத்தில் இருக்காது என்று சொல்லி இன்றும் தொண்டர்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உத்தம தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டுமே ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு நபர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர்வதற்கு பிச்சை போட்ட ஒரு உயரிய மனிதர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அவருடைய பிறந்த தினத்தில் அவரை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம்.